வணக்கம். விஜய் இதுவரைக்கும் நடிச்ச நடிப்புலயே அளவெடுத்து ரொம்ப அற்புதமா நடிச்ச நடிப்பு வேலூர்ல நடிச்ச நடிப்பு தான். அப்படி வேலூர்ல என்ன மாதிரி நடிச்சாரு? எது குறித்து நடிச்சாரு? அந்த நடிப்புடைய சிறப்பம்சம் என்ன? எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். வேலூர்ல விஜயுடைய பரப்புரை. இந்த பரப்புரையில ஒரு சில சிறப்பம்சங்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் டிவிக்கு கொண்டதுக்கு போற யாரும் சேர்ல உட்கார்ந்தது இல்ல. மதுரையில நடந்துச்சு. வந்தவன் எல்லாம் பல பேர் உடைச்சு போட்டு மீதி உள்ளவன் சேர கழட்டிட்டு போயிட்டான். அது தூக்கிட்டு போயிட்டான். பந்தல் போட மாட்டாங்க. எந்த பந்தலும் போடாம தான் நடக்கும். முதலா யாரும் பாவப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. பந்தலுக்கு இதெல்லாம் போட்டு சேர் எல்லாம் போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. ரொம்ப சிறப்பம்சம். இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, தாவேக்கா கூட்டம் போட்டாலே நாட்டுல பல பேருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். எந்த உசுறு போயிட போகுதோ அப்படின்னு. அவங்க நல்ல வேளை இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நிகழல. ஆனா விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 2 பசங்க கூடவே போறதுக்காக பைக்ல போறான். அந்த 2 பைக் கிராஸ் ஆகி கீழ விழுந்துட்டான். கீழ விழுந்தப்ப கூட விஜய் பார்க்கல. கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போறாரு. அவன் எழுந்திருச்சு கும்பிடுறான். அதாவது இது எந்த வகை மனிதாபிமானம்ங்க? சாதாரணமா நேத்து கார்ல வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டுருச்சு. சின்ன குட்டி. அடிச்சவன் போயிட்டான். நான் நின்னு இறங்கி பார்த்துட்டு வரான். ஆனா தனக்காக வந்தவன் விழுந்திருக்கான். இவர் கண்டுக்காம போயிட்டாரு. இவர் தான் ஆகச்சிறந்த மனிதாபி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட விஜய் இந்த முதல்ல இந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சார். குட்டி கதை ஆரம்பிக்கிறதுல என்ன பேசுறவங்களுக்கு வசதி அப்படின்னா, வேற எதுவும் குறித்து பேச வேண்டியதில்லை, அரசியல் நிலவரம் குறித்து பேச வேண்டியதில்லை. அந்த குட்டி கதையை எந்த அறிவாளி எழுதி கொடுத்தான் அப்படின்னு தெரியல விஜய்க்கு. ஆனா அவ்வளவு அறிவு மண்டை வீங்குற அளவுக்கு எழுதி கொடுத்துருக்கான். சரி, அவர் சொன்ன குட்டி கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல 4 ரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காலம் நினைச்சா ஆஜானுபாகவா அவர் சொல்றதெல்லாம் காட்சி அவ்வளவு விவரிக்கிறார். ஏன்? அவர் ஏற்கனவே சினிமா கதை கேட்டவர். அந்த பாணியில அப்படியே காலை சுரண்டுது, மண்ணு கிளம்புது. இதெல்லாம் எங்க பார்த்தாரு? டிவியில பார்த்துருப்பாரு போல இருக்கு. கிளம்புது. யாரும் பயப்படுறாங்க கிட்ட போறதுக்கு. என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இந்த காலை அடக்குனவங்க எல்லாம் வெளியூர் போய் சேர்ந்துட்டாங்க. கூட ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் அடக்குவேன்னா நான் அவங்களால அடக்க முடியல. ஆனா கூட்டமே பதறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வர்றான். எதுக்கு வர்றான்னு ஊரே பார்த்து வருது. சின்ன பையனுக்கு பரிகாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. ஆனா அவன் அதை பத்தியெல்லாம் கவலைப்படல. பாக்கெட்டுக்குள்ள 2 பாக்கெட்டுக்குள்ளையும் கையை விட்டுக்கிட்டு வர்றான். காலை கிட்ட வருது, இவனு கிட்ட வர்றான். இப்படி இந்த காட்சி அப்படியே ஒரு இயக்குனர் எப்படி ஒரு நடிகருக்கு சொல்லுவாரோ அதே பாணியில சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில கிட்ட வந்த உடனே அந்த சின்ன பையன் அசராம பாக்கெட்ல இருந்த கையை விட்டு வெளியில எடுத்தானாம். அது என்னவா அப்படின்னா புல்லுக்கட்டான். இந்த புல்லுக்கட்டை கொடுத்த உடனே மாடு பேசாம அப்படி இந்த புல்லை சாப்பிட்டுட்டு கடகடன்னு அந்த சின்ன பையன் கூட வாக்கிங் போயிடுச்சான். சொல்லிட்டு முடிச்சவர் என்ன சொல்றாரு, அந்த மாடு அப்படிங்கிறது, அதாவது ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிறது என்னன்னா அரசியல் களமா. அப்புறம் அந்த புல்லுக்கட்டை கொடுக்கறது இருக்குல்ல, இது பாக்கெட்ல இருந்து புல்லுக்கட்டை, அது யார் அப்படின்னா இவரா. ஒரு சில பேர் நீங்க தான் அப்படின்னாங்க. தாவேக்கா இவர் அப்படி சொல்லாரு. இவருன்னு சொன்ன உடனே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு மனசுக்குள்ள. பாருங்க அப்படியே முகம் அப்படியே பூரிச்சிச்சு. அப்படி சொல்லிட்டாரு. இது இந்த ஓகே தான். ஆனா நான் சொன்னேன்ல, இது எந்த அறிவாளி இந்த கதையை சிறுகதை இந்த குட்டி கதையை எழுதி கொடுத்தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த மாட்டுக்கு தம்பி, மாட்டுக்கு புல்லுக்கட்டு என்ன சைஸ்ல கட்டுவோம்? இந்த சைஸ்ல கட்டுவோம் மாட்டுக்கு. அப்படிப்பட்ட புல்லுக்கட்டை ஒரு பேண்ட் டவுசர் பாக்கெட்ல எப்படி வைக்க முடியும்? ஒன்று டவுசர் பாக்கெட்ல மிட்டாய் போடலாம் நமக்கு தெரிஞ்சு, இல்லை பணத்தை வைக்கலாம். அம்புட்டு பெரிய புல்லுக்கட்டை எவன் வச்சான்? யார் இந்த அறிவாளி அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அந்த அறிவாளிக்கு அது தெரியலனாலும் இந்த அறிவாளிக்காவது தெரிஞ்சிருக்கணும். எப்படா பாக்கெட்ல புல்லுக்கட்டு இருக்கும்? சரி, அவ்வளவு பெரிய மாட்டுக்கு அப்படி வைக்க முடியுமா அப்படின்னு. ஆனா கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக தலைவன் அடிச்சு விட்டாப்ல. அப்புறம் ஒன்று சொன்னாரு. வாண்டடா ஒரு சில பேர் வண்டியில ஏறுறாங்க அப்படின்னு. ஏன்னா போட்டியே இவருக்கும் திமுக வந்தானா. வாண்டடா வண்டியில ஏறுறாங்க அப்படின்னா யார் யாரு? நான் என்ன சொல்றேன், அண்ணா திமுக 50 வருஷத்தை தாண்டிடுச்சு, 55 வருஷம் ஆச்சு. அவங்க வாண்டடா வண்டியில ஏறுறாங்களா? அது என்ன வேணாலும் இருக்கட்டும். எடப்பாடியாருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கூட இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. பாஜக 100 ஆண்டு கண்ட கட்சி. ஏன் இப்போ அவங்க வாண்டடா வண்டியில ஏறுறாங்களா? சரி, ரைட்டு. அப்புறம் சீமான் அவரு ஏற்கனவே அண்ணன் அவர் கூட குறைஞ்சு பேசினா கூட ரைட்டு, அவர் கொள்கையெல்லாம் அது வேற. ஆனால் அவர் ஒரு 15 வருஷமா களத்தில் அங்கங்கே குறுக்க மறுக்க ஓடிட்டு தான் இருக்காரு. இப்போ புதுசாக வந்திருக்கிறது யாரு? வாண்டடா வண்டியில் வந்திருக்கிறது யாரு? ஏன் எதுக்கு எடுத்தாலும் போட்டியே ஒன்று திமுக, இன்னொன்று அது என்னது தாவேக்கா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? அப்போ என்ன அப்படின்னா, வாண்டடா வண்டியில் ஏறினது யாரு? இவர். ஆனால் சொல்றது மற்றவங்களை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்று சொன்னார்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம மேல அவதூறு நிறைய பரப்புறாங்க. சரி, எதுக்கு பரப்புறாங்க, என்ன பறக்குறாங்க, யார் பரப்புறாங்க, இதெல்லாம் கிளியர் கட்டா ஒரு மேடைக்கு போனா சொல்லணும். இவருக்கு சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன், யாரும் பரப்பலைங்கிறது வேற, அவரே பரப்பிக்கிறார். அதுல அவர் சொன்னது, இப்ப அவர் யாரையும் வீட்டுக்கு வீடு போய் பார்க்க மாட்டாரு. யாரும் வீட்டுக்கு வீடு பார்க்கணும்னு சொல்லலையே. இப்ப பார்க்க மாட்டாராம். 2026 தேர்தல் முடிஞ்சு ஒரு முதலமைச்சராகி எல்லாரையும் கிராமம் கிராமமா போய் சந்திப்பாராம். இது கேட்கல நமக்கு எப்படி இருக்கு? கூரை ஏறி கோழி முடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போறேன் அப்படின்னானா. அதாவது கட்சி ஆரம்பிச்ச நேரத்திலேயே யாரையும் போய் பார்க்க முடியல. கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே யார் வீட்டுக்கும் போக முடியல. இவருக்காக செத்தான் 41 பேர், அவன் வீட்டு பக்கம் போக முடியல. சமீபத்தில் நடந்த சேலத்தில் நடந்த அங்கே பரப்புரை பண்ண போனாரு. அங்க ஒருத்தன் செத்தான், அவனுக்கு அஞ்சலி கூட செலுத்தல. இதுக்கு முன்னாடி பல பேர் செத்தான், அவனுக்கு அஞ்சலி கூட செலுத்தல. இவர் கண்ணு முன்னாடி விழுகிறான், இவருக்காக பார்க்க போனவன் அவனை கூப்பிட்டு என்ன தம்பின்னு கூட கேட்கல. இப்படிப்பட்டவர் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு வீட்டுக்கு வீடு போறாராம். எதுக்கு புரிய வீட்டுக்கு வீடு? அப்படி என்ன நடக்க போகுது, யாரு கேட்டா அப்படின்னு இவராவே ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து, யாரு மு.க. ஸ்டாலின் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு யாரும் எதிரியே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரா. ஆமா, சொன்னது உண்மைதான். அப்படின்னா எங்களை கரூர் பிரச்சனையில எவ்வளவு பாடுபடுத்துறீங்க, எங்க கரூர் பிரச்சனையில எங்களை கொஞ்சமா படுத்துனீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் வீட்டுல போய் நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நிதானமா யோசிங்க. வேறு ஒரு முதலமைச்சரா இருந்தா இந்த கரூர் பிரச்சனையில என்ன வேணாலும் அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். 41 பேர் செத்துட்டான், 150 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். இந்த கூட்டம் நடத்துனது நீங்க. இப்படிப்பட்ட கூட்டம் நடத்தும் போது எவ்வளவோ பெரிய கலவரங்கள் அந்த நேரத்தில் பண்ணியிருக்கலாம் ஆளுங்கட்சி நினைச்சிருந்தா. ஆனா ரொம்ப நிதானமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை விட்டாரு. எந்த ஒரு கட்சிக்காரங்களும் எந்த ஒரு கட்சி தலைவனும் கட்சிக்காரங்க சாகன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரச்சனைகளையும் நிதானம் தவறாம ஒரு அறிக்கையை விட்டாரு முதலமைச்சர். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களை பாடாப்படுத்துறீங்க. என்ன பாடாப்படுத்துறீங்க? எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்களா, இல்ல தூக்கி உள்ள வச்சாங்களா, உள்ள லத்திய வச்சு லாடம் கட்டினாங்களா? நினைச்சிருந்தா அந்த நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே செய்யலையே. செய்யாம எதுக்கு நீங்க இவ்வளவு குத்துறீங்க? அதாவது ஒருத்தரை பத்தி திட்டுறோம் அப்படின்னோம்னா மக்கள் பார்த்துட்டு ஆமாயா அவன் கரெக்டான நடத்த அவன் திட்டணுங்க அப்படின்னு சொல்லணும். திட்டுறவளை திரும்பி திட்டப்படாது. உனக்கு அதாவது அறிவு இருக்காயா, அந்த நல்ல மனுஷனை போய் திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்பா. இப்போ இதுதான் விஜய் விஷயத்துல இன்னொரு பக்கம் நடக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னார், இதுதாங்க நடிப்புல ஆகச்சிறந்த நடிப்பு. அதை தாண்டி இன்னொரு நடிப்பு இருக்கு, நம்ம அதையும் தான் பார்க்க போறோம். அடுத்த நடிப்பு சொன்னார் அப்படின்னா, இந்த விஜய் மேல விமர்சனம் வச்சா மக்கள் மேல விமர்சனம் வைக்கிறது மாதிரி, விஜயை திட்டினா மக்களை திட்டினது மாதிரி, விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு அர்த்தம். என்ன இதுக்கு எப்படி இணைச்சுக்கிறாருன்னா, இவரையும் மக்களையும் பிரிக்கவே முடியாதான். ரத்தமும் சதையும் மாறியா. நான் என்ன கேட்கிறேன், மக்களை எல்லாம் பிரிக்க வேண்டாங்க, விட்டுருங்க. அது 8 கோடி மக்கள் நீங்க தேடிட்டு தெரிய முடியாது. ஏன்னா நீங்க பனையூருக்குள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. வெள்ளமே வந்தாலும் புயலே வந்தாலும் இடிஞ்சு விழுந்தாலும் எதையுமே கண்டுக்காம பனையூருக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய். ஆனா எப்படி இவ்வளவு இதா பேசிட முடியுது? ரத்தமும் சதையும் மக்களுக்கு. கரூர்ல அவனுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்துற, திரும்ப பேசுறதுக்கு நமக்கு அது வெக்கமா தான் இருக்கு. அது எப்படி? அதாவது இவருக்கு மக்களை இவருக்கு அரசியல் தெரியாதுன்னா மக்களுக்கு அரசியல் தெரியாது. அது எப்படி? மக்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நம்மளோட இன்னொருத்தர ஒப்பிட்டுக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப தன்னைத்தானே இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அண்ணாந்துக்கிட்டு எச்சியை துப்புறது. எச்சியை துப்புனா யார் மேல விழுகும்? தான் மேலதான் விழுகும். மக்களுக்கு தெரியாதுன்னு இவர் எப்படி முடிவு பண்றாரு? இது ரொம்ப ரொம்ப அபத்தமான பேச்சு. தன்னைத்தானே அதான் சொல்லிட்டேன்ல, அதுதான். இப்படி தேவையில்லாம ஒண்ணு பண்ணார். அப்புறம் இன்னொன்னு, அந்த இதெல்லாம் ஆவேசமா ஆக்ரோஷமா பேசிட்டு அழுதாரு அப்படின்னாரு. உண்மையிலே விஜய் இதுவரைக்கும் எத்தனையோ சினிமாக்கள் பார்த்துருக்காங்க. விஜய் துல்லியமா அழுது இதுலதான் பார்த்தேன். அப்பதான் நினைச்சேன், பல நாள் பயிற்சி எடுத்திருப்பார் போல. சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு அவளை எடுக்க முடியாது. ஏன்னா கேமரா ரெடியா இருக்கும், அங்கங்க நிற்பாங்க, திடீர்னு இன்னொருத்தரோட நடிக்க வேண்டியிருக்கும், பின்னாடி டான்ஸ்னா வேற 100 பேர் நிற்பாங்க, டக்குன்னு எடுத்துடணும். ஆனா இது அப்படி இல்லை. வீட்டில் நிதானமா, வேற வேலை வெட்டி ஒன்றும் இல்லை. அதனால வீட்டில் நிதானமா உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா நடிச்சிருக்காரு. கிளீசரின் கொண்டு போயிருப்பாரு போல இருக்கு.
அப்படி போன உடனே டக்குன்னு அழுதுட்டாரு. அழுகிற அளவுக்கு என்னையா இருக்கு? அழுகிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? மக்களுக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? மக்களுக்காக ஏதாவது இழந்திருக்கீங்களா? இல்ல நடைபயணம் போயிருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? இல்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு கிளம்பி இந்த இதுல ரிட்டயர் ஆன ஆளுங்க திடீர் ஊர்ல தேர்தல்ல நிக்கிறது மாதிரி வர்றீங்க. வந்துட்டு எதுக்கு அழுகணும்? இந்த அழுகைய பார்க்கையில நமக்கு அழுக வரணும்ல. நமக்கு நகைச்சுவையா இருக்கு. ஏன்? அப்படின்னா, யாருக்குமே எதுவும் செய்யாம அந்த இவரு சொல்லுவார். விவேக் தான் சொல்லுவார் ஒரு படத்துல. "டேய் உங்களுக்கெல்லாம் என்னடா செஞ்சிருக்கேன்? ஒண்ணும் செய்யலண்ணா. அதத்தான்டா அவங்களுக்கும் செய்ய போறேன்" அப்படிம்பாரு. இதுதான் விஜயுடைய எதார்த்தமான நிலவரம். எதுக்குமே ஆகாம இப்படி பேசுறது, இப்படி நடிக்கிறது அப்படிங்கிறது, பொதுவெளியில நடிக்கிறது இருக்குல்ல, அது ஓவர் டோஸ் இந்த அழுகை அப்படிங்கிறது. எதுக்குமே ஆகாம திடீர்னு அழுதா நான் இன்னொன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேனே. இந்த ஒரு இறந்த வீடு இருக்கு. இது இறந்த வீடு கூட இல்ல இது. இது ஒரு கூட்டம். இறந்த வீட்ல அந்த இறந்தவருடைய மகன் அழுகலாம், மனைவி அழுகலாம், மருமக அழுகலாம், மக அழுகலாம், பேர பிள்ளைங்க அழுகலாம், ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட அழுகலாம், அண்ணன் தம்பி அழுகலாம். ஆனா, அந்த வழியில போனவன் சம்மந்தம் இல்லாம போய் அழுதான்னா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? "யார்றா நீ?" அப்படின்னு கேட்பாங்களா? அதுதான் விஜய்க்கும் மக்களுக்குமான உறவு. சினிமா பார்க்கறதுக்கு சினிமாவ காசு குடுத்து பார்க்குறோம். வேற மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? எதுக்கு அழுகுறாரு விஜய் அப்படின்னா, இப்படி அழுதாலாவது நமக்கான ஆளா மாறிருவாங்களான்னு யாரோ தப்பா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த குட்டி கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தான் பாருங்க. அவன் தான் சொல்லியிருப்பான் போல இருக்கு. "கொஞ்சம் அழுங்கண்ணே பார்த்துக்குவோம்" அப்படின்னு. இந்த அழுகை ஒர்க் அவுட் ஆகாத அழுகை. ஆனா நடிப்பு சூப்பர். நன்றி. வணக்கம்.